வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, மிளகு, வேர்க்கடலை, 2 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்துட்டு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா, நீங்கள் வேணால் அஜினமோட்டோ வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அஜினமோட்டோ குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா அஜினமோட்டோ முடிஞ்ச அளவு சேர்க்க வேண்டாம். நீங்கள் வெறும் சால்ட்டு மட்டுமே சேர்த்தா போதுமானது. அதுக்கப்புறம் ஒரு தோசை தவா வச்சுட்டு நல்லா ஆயில் சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சம் காஞ்சோன்னே நீங்கள் ஃபிஷ் எடுத்து 1 பை 1 எடுத்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஊறி இருக்குது மசாலான்னு. எடுத்து தோசைக்கல்ல நீங்கள் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது காணாங்கத்தை சொல்லுவாங்க, காணாங்கெடுத்தி சொல்லுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இன்னும் டிப்ஸுமே சொல்கிறேன். இது அளவுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்கள் ரேச்சஸ் வரும், அரிப்பு வரும். அரிப்பு இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்களாம் இது அதிகமாக சாப்பிட வேண்டாம். இந்த ஃபிஷ்ஷில் வந்து ஒமேகா விட்டமின் வந்து அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த ஃபிஷ்ஷு எடுத்துக்க வேண்டாம். அலர்ஜி இல்லாதவங்க தாராளமாக நிறைய எடுத்து சாப்பிடலாம். பொடி பார்த்திங்கன்னா தெரியும், நான் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த பொடி எடுத்து ஃபிஷ் ரெடி ஆனோன்னா தூவி சாப்பிட வேண்டியதுதான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மீன் வறுத்து செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும் தொடர்ந்து. அப்போ தான் என்னால் 1 பை 1 உங்களுக்கு வீடியோ வந்து நான் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியும். இது மாதிரி தூவிட்டு நீங்கள் சாப்பிட்டு